அவர் இயேசு நாமத்தில் வாழ்த்து இன்றைக்கு காண்டு தருகிற தீர்க்கதரிசன வார்த்தை ஜான் சாப்டர் 19:17. அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு இப்ரேய பாஷையிலே கொல்கதா என்னும் சொல்லப்படும் கபலஸ்தலம் என்கிற இடத்துக்கு புறப்பட்டு போனார். சிலுவை சுமந்து கொண்டு புறப்பட்டு போன கிறிஸ்து கொல்கதா என்னும் கபலஸ்தலம் என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். அந்த காயங்களும் அந்த வலிகளும் அந்த அடிகளும் அந்த வேதனைகளும் இந்த சாட்டை அடிகளும் நமக்காக தாங்கிக் கொண்டு சுமந்து கொண்டு போனார். ஒரு வார்த்தை கூட பேசவில்லை, வாய் திறவாத ஆட்டை போல போனார். நான் நினைத்திருந்தால் 12க்கு அதிகம் நான் லேகியோன் அடுத்த தூதர்களை இறக்க என்னால் முடியும். 12 into 6000 யோசிச்சு பாருங்க. அத்தனை ஏஞ்சல்ஸை இறக்கிறதற்கு குமாரனாகி கிறிஸ்துவுக்கு பவர் உண்டு. பட் கிரைஸ்ட் வாஸ் நாட் ஷோ ஹிஸ் பவர். தம்முடைய அதிகாரத்தையும் வல்லமையும் எங்கே காண்பிக்க வேண்டுமோ அங்கே காண்பிக்கிறார். பிதா அனுமதித்தால் தான் கிறிஸ்து தம்முடைய அதிகாரத்தையும் வல்லமையும் ஜனத்துக்கு நடுவிலே காண்பிக்கிறார். எழுதி கொள்ளுங்கள். பிதா அனுமதித்தால் தான் குமாரனாகிய கிறிஸ்து தம்முடைய வல்லமையும் அதிகாரமும் அவருக்கு உண்டென்று நமக்கு தெரியும். வானத்துல இந்த அக்னி ஒரு செகண்ட் இறக்க உண்டென்று அவருக்கு தெரியும். ஒரு நொடி பொழுதிலே சத்ருவை சங்காரம் பண்றதற்கு கோடாக்கோடி தூதர்களை இறக்கிறதுக்கு அவரால் முடியும் என்று நமக்கு தெரியும், அவருக்கும் தெரியும். பட் he did not do it. பிதா அனுமதித்தால் தான் தம்முடைய வல்லமையும் அதிகாரத்தையும் கிறிஸ்து பிரதிபலித்து காட்டுகிறார். சொல்லுகிற அர்த்தம் என்னவென்று கேட்டால், ஆண்டவர் அனுமதித்தால் தான் அவருடைய வல்லமையும் அதிகாரத்தையும் நாம் வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். உன்னை வெளிப்படுத்தி காட்டுகிறதற்கோ என்னை வெளிப்படுத்தி காட்டுகிறதற்கோ அந்த வல்லமை அதிகாரம் அல்ல, தேவன் நாமம் வெளிப்படுகிறதற்காக. தேவனே கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்பதை உறுதிப்படுத்தி காட்டுவதற்காக. சொல்லும் பொழுது ஒரு அபிஷேகம் புறப்பட்டு வருகிறது. கர்த்தருடைய வல்லமை எல்லா வீடுகளுக்குள் பாய்கிறது. கர்த்தருடைய அக்கினி ஒவ்வொரு சிரசின் மேல் இறங்குகிறது. தேவன் கட்டுகளை முறித்தெறிகிறார், இருளை அகற்றி போட்டு வெளிச்சத்தை கொண்டு வருகிறார், எல்லா பலவீனங்களை உடைத்தெறிகிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அபிஷேகம் புறப்பட்டு வருகிறதை பார்க்கிறேன். பேசிக் கொண்டிருக்கும் பொழுது தேவனுடைய கரம் நீட்டப்படுகிறதை பார்க்கிறேன். தேங்க்யூ லார்ட். வானம் திறக்கப்பட்டாயிற்று, வியாதி நீங்கட்டும், பலவீனம் மாறட்டும், கட்டுகள் முறிக்கப்படட்டும். I am not talking the Lord who is the one. Anointed by tongue is talking to you. நாவியால் அக்கினியின் அபிஷேகித்த கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். அற்புதம் நடப்பதாக, பொல்லாத சத்துருடைய தந்திரங்கள் முறிக்கப்படட்டும். நான் பார்க்கிற தரிசனம் உங்க வீட்டுக்கு மேல சுத்திட்டு இருக்கிற வானமண்டலத்தின் பொல்லாதவன் சேனைகளை எல்லாம் கர்த்தர் கைத்தெறிகிறார். Take this prophetic word. இயேசுவின் நாமத்தில் இந்த நாள் முடிகிறதுக்குள்ள ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை காண்பீர்கள். டாக்டர் சொன்ன ரிப்போர்ட் கேன்சல் ஆகிறது. You'll be healed in Jesus mighty name. Amen, amen, amen. God bless you. பிறந்த நாள் திருமணம் காண்கிறவர்களை வானத்திலிருந்து ஆசீர்வாதமான மழை கட்டளையிடுகிறார். Receive it in Jesus name. Amen, amen. God bless you.